யாரு? நான் தான் ஆயிரவாடியே ரசோட வந்த வந்த கண்ணன். ஆமா என்னடா? போய் இந்த குளத்துல ஒளிஞ்சு அப்படியா? அப்படிதானே? அண்ணா ஜாலி அப்படி இருந்த போதிலும் நீ யார், எதற்காக வந்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்று இந்த ததிபாண்டர் எனக்கு தெரியும். நான் கேட்பேன், அதை குடிக்கிற மாதிரி இருந்தா உன்னை வேறு சாலை விட்டு வெளியே விடுவேன், இப்படியே உட்காந்துக்குவேன். ததிபாண்டரங்களே, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். நீ கபட நாடக சூத்திராவதா இருக்கா சத்தியம் செய்து கொடுங்க. அப்படியா? ததிபாண்டரங்களே, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். இந்த கண்ணின் சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்படி என்றால் இந்த ததிபாண்டரங்களுக்கு 2 கண்களுமே தெரியாது. இந்த கண் பார்வையை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, என் மகனுக்கு வாய் பேச தெரியாத ஊமை, அவனுக்கு வாய் பேசும் சக்தி கொடுக்கணும். ரெண்டையும் கொடுத்தா ததிபாண்டரங்களே, நீங்கள் எதை கேட்டார்களோ உங்களுக்கு கண்டனம். உன் பிள்ளைக்கு வாய் பேச முடியுமா? நான் இப்பொழுது அருள்பாலிக்கின்றேன் அருள்பாலிக்கின்றேன். இந்த உலக பார்வை எனக்கு தெரிந்துவிட்டது. குடும்பத்தை பார்த்தவுடனே கட்டி பண்ணாதான் ஒரே கட்டி பண்ணாதான் உங்களுக்கு புத்தி வரும்.
அம்மா இந்த முறையில் என்னை கட்டி விட்டார்கள் அண்ணா. அம்மா இது நீதிதானா? அண்ணா, அம்மா நான் செய்த தவறினாலே உறவிலே என்னை கட்டிப் போட்டார்கள். ஆனால் இந்த உறவை நகர்த்திக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் எதிரோ ஒரு மருத மரம். இந்த மருத மரத்தின் மீது என்னுடைய உறவன் பட்டவுடன் இது பிள்ளதாக கீழே விழுந்து இருவர் வந்து இருக்கின்றார். கிருஷ்ணா, கோவிந்தா, நாங்கள் 2 பேரும் யார் தெரியுமா? நாங்கள் தான் குபேரனுடைய பிள்ளைகள், நலகூபன், மணிக்கிருபன். நாங்கள் 2 பேரும் ஒரு சமயம் தேவர்கள் எல்லாம் நீராடி கொண்டிருந்தார்கள். நாங்களோ அந்த நதியிலே நிர்வாணமாக நீராடினோம். அந்த சமயத்திலே நாரதர் அங்கு வந்தார். அவரை பார்த்தவுடன் எல்லோரும் நீந்தி, அதாவது நீச்சல் அடித்துக் கொண்டு குளித்துக் கொண்டிருந்தவரெல்லாம் எழுந்து சென்று போய் வணக்கம் தெரிவித்தார்கள். நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் நிர்வாணமாக இருந்ததனாலே அவரை எழுந்து சென்று வணங்க முடியவில்லை. அதனால் அவர் கோபம் கொண்டு, எப்பொழுது நீங்கள் நிர்வாணமாக தண்ணீரிலே மரம் போல நின்று இப்படி இருந்தீர்களோ, என்னை கண்டு நீங்கள் 2 பேரும் ஆடை இல்லாமல் மருந்த மரங்களாக போக கிடவது என்று சாபம் கொடுத்தார்கள். அந்த நாரதர் சாபத்தினாலே இந்த யசோதையம்மன் மாளிகையிலே புழக்கடையிலே நாங்கள் 2 பேரும் 2 மருத மரங்களாகவே முளைத்திருந்தோம். உங்கள் திருவடி ஸ்பரிசம் பட்டவுடனே இப்பொழுது சாப விமோச்சனம் பெற்றோம். ஐயனே, நீங்கள் தான் எங்களை ஆதரிக்க வேண்டும். மணிக்கூவா, நலக்கிரமா, இதற்கு முன்பு அந்த தேவலோகத்திலே இது போன்ற தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. செய்யமாட்டீங்களா? சென்று தேவலோகத்திற்கு செல்வார்கள். அண்ணா,
வேதனும் அல்ல என் தெய்வம் என்று உணர்ந்து கொண்டே சரணாகதி ஆனால் இந்த வாயினுள் அந்த ஊனங்கள் ஈரடி 14 உலகத்தையும் சப்த சாகரத்தையும் கண்டார்கள். நான் வந்திருப்பது யார் என்று தாய்க்கு தெரியாது. நான் யார்? முன்பொரு சமயத்திலே திரேதா யுகத்திலே நாராயணனாக இருந்தேன். அப்பொழுது இந்த பூமி வாரம் தீர்க்க முடியாமல் பூமாதேவியாகப்பட்டவள் பசுவேடம் தரித்து பிரம்மதேவனிடத்திலே முறையமிட்டாளாம். என்னவென்று, இந்த பூமியிலே அசுரர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை, ஆகினாலே எனக்கு பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும். தேவர்கள் மூவர் அனைவரும் நான் திருப்பாட்டிலே வைகுந்தத்திலே ஐந்த சயனத்திலே நான் பள்ளி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரம்மதேவன் என்னிடத்தில் முறையமிட்டான். தேவர்களே, இதை பூமாதேவிக்கு இப்பேற்பட்ட பாவத்தை போக்க நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் சென்று வாருங்கள். ஏனென்றால் அடுத்த யுகத்திலே யுகம் நடக்கப் போகிறது. அதிலே நான் கண்ணனாக பிறக்கப் போகின்றேன். இந்த அசுரர்கள் எல்லாம் அப்பொழுது அரசர்களாக பிறந்து இந்த பூமியில் அக்கிரமம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நான் சம்காரம் செய்கின்றேன் என்று பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம், என் தங்கை பார்வதிக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் இந்த துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக எது வம்சத்திலே கண்ணனாக நான் அம்சமாக தோன்றினேன். யாருக்கு? இந்த வசுதேவர் தேவகி அம்மையாருக்கு. இந்த வசுதேவர் முன்பொரு சமயத்திலே சுபதாசு பிரசின் என்ற பெயரோடு இந்த தேவியும் வசுதேவரும் இருந்தார்கள். அப்பொழுது அல்லம் பகலம் அறுபதாயிரம் 12,000 தேவ வருடங்கள் என்னையே துதித்து அருதாகிய தவத்தில் இருந்தார்கள். அன்னம் ஆகாரம் இல்லாமல், காற்று தனி இல்லாமல் இந்த அனல்கள் எல்லாம் சுழிந்து கொண்ட போதிலும் நாராயண நமக நாராயண நமக என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் நேரில் கண்டு காட்சி கொடுத்தேன். உங்களுக்கு உங்க தவத்தை வைத்து வந்துள்ளேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நாராயணா, நீங்களே எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் அவர்களுக்கு கார்பன் என்ற பெயரோடு அவர்களுக்கு முதல் யுகத்திலே காட்சியளித்தேன். இரண்டாவது யுகத்திலே இந்த சுபதாச பிரசன்னி என்றவர்கள் காசிமிரிஷியாகவும் அதிதியாகவும் பிறந்தார்கள். இவர்களுக்கு நான் பாவனம் அவதாரம் கொண்டு காட்சி கொடுத்தேன். இந்த யுகத்திலே வசுதேவர் தேவகி அம்மையாக இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏனென்றால் இவர் அண்ணன் கம்சன் வஜவம்சத்தில் பிறந்திருக்கின்றான். இவனை சம்சாரம் முடிப்பதற்காகவும் இந்த அவதாரத்தை நான் இருக்கின்றேன். ஆகையினால 8வது பிறக்கும் குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரண நிச்சயம் என்று அசுரவாக்கி அந்த கம்சனுக்கு உரைத்தது. அதன் பிரகாரம் 6 குழந்தைகளையும் கொன்று விட்டான். 7வது குழந்தை ஒன்று தோன்றியது. அதுதான் ரோகிணி வயிற்றிலே நீயாக வந்து பிறந்தாய். இப்பொழுது
பெண்ணாக என் தங்கை பிறந்து யசோதை வீட்டில் வளர்ந்து கொண்டிருந்தாள். நான் இவர்களுக்கு காட்சி கொடுத்து ஆயர்வாடியே என் தங்கை பார்வதியாக அவள் பிறந்திருக்கின்றால் இவர்களை அழைத்துக் கொண்டு வந்து சிறைச்சாலையை வைத்து விடுங்கள், என்னை எடுத்துக்கொண்டு இந்த சிறைச்சாலையை வைத்து விடுங்கள் என்று கூறினேன். அதன் பிரகாரம் சிறைச்சாலையிலே இந்த தேவர்களுக்கும் வசுதேவர்களுக்கும் நான் 28வது நிமிடத்திலே கண்ணனாக அவதரித்தேன். இப்பொழுது தாய் வந்திருப்பது யார் என்று அவரை உணர்ந்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் இவர்கள் வழக்கத்தில் இருக்கும் போதே இதை ஞாபக மரியாதையாக செய்ய போக வேண்டும் என்று இப்பொழுது செய்ய வேண்டும். அறிவோ சரி சரி, இனிமேல் சட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க எங்கேயும் செல்லவே கூடாது, தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்முடைய குலத்தொகை என்ன? ஆடு மாடு இருப்பது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யாரோட குலத்தில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் நம்முடைய குலத்தொகை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? மாலுமைக்க கண்ணே குலை போத வேண்டும் சொல்லி இந்த புல்லாங்குழல் நான் வாசிப்பதன் மூலம் எப்படி இருக்கு கேட்கிற நீ அதானே? இதற்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. அதோ பார்த்தாயா ஒரு வயதானவர் தலைமுடியில் இருந்து ஒரு முடியை தான் எடுத்து இந்த புல்லாங்குழல் சுத்தி நான் மூதினேன். அது வெகு புனிதமாக இசைகளை கொடுக்கிறது. ஒவ்வொரு முடியா பிடுங்குறாங்க. என்ன காரணம்? நீ தானே சூழ்ச்சி பண்ணியா? நண்பர்கள் தானே இப்படி வந்து பிடுங்குறாங்க. நான் புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது
இந்த ஓசையின் நாதத்தின் விவரம் என்னென்று கேட்டார்கள். அதோ பார்த்தாயா, ஒருவர் வருகின்றாரே, அவர் தலைமுடியிலிருந்து ஒரு இடத்தில் நான் கூறினேன். அதுக்கு நிச்சயமாக அவருக்கு கூறினேன். இடமையா கிருஷ்ணா, என் தலைமுடி பிடிக்க உனக்கு இந்த புல்லாங்குழல் வாசிக்க வந்து சரி, ஏதோ மர்மம் வைத்து என்னை இப்படி பழி வாங்குகிறார். என்ன காரணம் சொல்லுடாதப்பா. சரி, பிள்ளைடா, நீங்க விடுங்க. நான் இந்த பாடலை விட வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒன்று சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியம் செய்து தர வேண்டும். ஆமா, சரி, நீ என்ன கேட்டாலும் நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன். சத்தியமா என் தலைவிட சொன்னாயப்பா. ஏனென்றால் நாளை நடக்கின்ற பாரத யுத்தத்திலே நீ கலந்து கொள்ளக்கூடாது. உன் காலையோடு கலந்து. சரியப்பா. அப்பா, நாராயணா கிருஷ்ணா, உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கிறது. நீ வருங்காலத்திலே ஒரு மகாபாரத யுத்தத்தை நடத்தப் போகிறார். ஆமா, இந்த நாரதர் அங்க வந்து ஏதாவது கலகம் பண்ணா அந்த யுத்தம் தடைபட்டுடும். தடைபட்டுவிடும். அதனாலே நீ அந்த மகாபாரத யுத்தத்துல நான் கலந்து கொள்ளக்கூடாது. கொள்ளக்கூடாது. சத்தியமா